வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சிமிகு மாநாட்டை தலைமை வகித்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற மக்கள் அதிகாரத்தின் மாநில பொருளாளர் மதிப்புமிகு தோழர் காளியப்பன் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர்கள் தோழர் அன்பு அவர்களே, தோழர் கோபன் அவர்களே, தோழர் கம்பம் மோகன் அவர்களே, இந்த மாநாட்டில் பங்கேற்று கருத்துரை வழங்கி இம்மாநாட்டுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் கோபட் காந்தி அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே சிறப்பான உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக செய்தி தொடர்பாளர் மேனாள் மக்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, CPI ML விடுதலை கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் ஆசை தம்பி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களே, நிறைவாக உரையாற்றவிருக்கிற மக்கள் அதிகாரத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் வழக்குரைஞர் ராஜு அவர்களே, திரளாக கூடியிருக்கிற புரட்சிகர ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மக்கள் அதிகாரம் அமைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான நெருக்கடியான ஒரு காலச்சூழலில் இப்படி ஒரு முடிவை எடுத்து, ஒரு நிலைப்பாட்டை எடுத்து, மிகவும் வெளிப்படையாக பிஜேபியை தோற்கடிப்போம், இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் என்ற முழக்கத்தோடு மாநாடு நடத்துவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் மனவார பாராட்டுகிறேன், வரவேற்று வாழ்த்துகிறேன். எனக்கு தெரிந்து அகில இந்திய அளவில் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத ஒரு இயக்கம் தேர்தல் அரசியலில் இன்றைக்கு இருக்கிற நெருக்கடியை புரிந்து கொண்டு இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து கொண்டு இந்த பாசிச இந்துத்துவாவை வீழ்த்த வேண்டும் என்கிற வரலாற்று கட்டாயத்தை உணர்ந்து கொண்டு தேர்தல் அரசியலில் போட்டியிடக்கூடிய ஜனநாயக சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களை கடந்து பிஜேபியை சங் பரிவார்களை வீழ்த்த வேண்டிய தேவை உள்ளது என்கிற அடிப்படையிலே துணிச்சலாக இந்த முடிவை எடுத்திருக்கிற மக்கள் அதிகாரம் அமைப்பை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தோழர் காளியப்பன் அவர்கள் குறிப்பிட்டதை போல எனக்கும் புரட்சிகர இயக்கங்களுக்கும் இடையிலான இந்த உறவு நட்பு என்பது 1990களில் இருந்து நெருக்கமாக இணக்கமாக நீடித்து வருகிறது. மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் முதலாக நீங்கள் வெளியிட்ட அசுரகானம் என்கிற இசை பேழையை மதுரையில் வெளியிடுகிற வாய்ப்பை பெற்றவன் நான். அந்த பாடல் இன்றைக்கும் என்னை உசுப்புகிற பாடல், எனக்குள் ஒரு உந்துதலை தருகிற பாடல்.
எனக்குள் நேர்த்து போகிற போர்க்குணத்தை மறுபடியும் சூடேற்றுகிற பாடல். அதைத்தான் தோழர் கோவன் இங்கே எடுத்து சொன்னார். அவர் மேடைக்கு வந்தால் இந்த பாடலை என்னை பாடச் சொல்லுவார் என்று. அசுரகானம் என்கிற அந்த இசைப்பேழையை வெளியிடுவதற்காக மதுரை மேலமாசி வீதியிலே ஒரு சின்னஞ்சிறு மேடையை போட்டு நாங்கள் ஏறி மேடையிலே நின்று கொண்டிருந்த போது அந்த விழாவை நடத்த விடாமல் தடுப்பதற்கு சமூக விரோத சக்திகள் முயற்சித்தார்கள். திடீரென்று மேடையிலே ஏறி வன்முறையில் ஈடுபட்டார்கள். கட்டியிருந்த பேனர்களை கிழித்தார்கள். ஒலிபெருக்கிகளை உடைத்தார்கள். அந்த நேரத்தில் மக்கள் கலை இலக்கிய கழகத்தை சார்ந்த தோழர்கள் ராணுவ வீரர்களைப் போல எதிர்த்து நின்றார்கள். பின்வாங்கவில்லை. அடிக்க வந்தவர்களை திருப்பி அடித்து விரட்டி அடித்தார்கள். அது மட்டுமில்லாமல் மீண்டும் அதே இடத்திலே அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அப்போதே வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்டு அஞ்சவில்லை. அவர்களுக்கு துணையாக காவல்துறை இருந்தும் காவல்துறையையும் எதிர்த்து நாங்கள் நடத்திய தீர்வோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கைவிட்டு விட மாட்டோம் என்று அன்றைக்கு போர்க்குணத்தோடு அதை எதிர்கொண்ட அணுகுமுறையை இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையில் புரட்சிகர இயக்கங்கள் எங்கே அழைப்பு விடுத்தாலும் அந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதை ஒரு கடமையாக நான் கொண்டிருக்கிறேன். அந்த காலகட்டங்களில் 10 ஆண்டு காலம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தேர்தலை புறக்கணித்த இயக்கம். நான் தல்லாகுளத்திலே கண்மாய் மேல தெருவிலே தங்கியிருந்த போது எம்எல் இயக்கங்களை சார்ந்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் நான் தங்கும் இடத்திற்கு தேடி வந்து என்னோடு உரையாடி இருக்கிறார்கள், விவாதித்து இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அப்போது நாங்களும் தேர்தலை புறக்கணித்தோம். தேர்தல் பாதை நமக்கு தேவையில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு உறுதிப்பாட்டோடு இருந்தோம். 99 தான் நாங்கள் தேர்தல் அரசியலில் அடி எடுத்து வைத்தோம். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் நிறைய அமைப்புகளோடு நாங்கள் பல்வேறு வகையான உரையாடல்களை நடத்தி இருக்கிறோம். அதற்கு முன்னதாக கல்லூரி பருவத்தில் மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் சிபிஐ எம்எல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் வெளிக்கொணர்ந்த பல்வேறு இதழ்கள், கேடயம், மனவோசை, புதிய ஜனநாயகம், புதிய கலாச்சாரம் ஆகிய இதழ்கள் படிக்கிற வாய்ப்புகளை பெற்றவன் நான். அப்படிப்பட்ட அந்த தொடர்புதான் இன்றைக்கும் நாம் ஒரே களத்தில் நிற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பதாக நான் நம்புகிறேன். ஒரே திசை வழியில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் இன்றைக்கு நான் வாணியம்பாடி வரையில் சென்று பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களின் பவள விழா நிகழ்வை முடித்துக் கொண்டு 1 மணி நேரத்திற்குள்ளாக அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த ரயிலை பிடித்து சென்னை வந்து இறங்கி ரயில் நிலையத்திலிருந்து நேரடியாக விமான நிலையம் வந்து விமானம் பிடித்து ஓடோடி வந்திருக்கிறேன். உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மாநாட்டில் சில நிமிடங்களாவது பேசியே தீர வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு நான் ஓடி வந்திருக்கிறேன். நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. சக இயக்கங்கள் விமர்சிக்கலாம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத புரட்சிகர இயக்கங்கள் இதை விமர்சிக்கலாம். ஆனால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலம், நெருக்கடியான காலம். காங்கிரசோடு விமர்சனங்கள் இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விமர்சனங்கள் இருக்கலாம், தேர்தல் அரசியலில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிற சிபிஐ எம்எல் விடுதலை இயக்கத்தோடு விமர்சனங்கள் இருக்கலாம், எங்களை போன்ற இயக்கங்களோடும் கருத்தியல் ரீதியான விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாட்டை சூழ்ந்திருக்கிற பேராபத்து என்பது ஒரு இறுதி போரை நடத்துவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறது. 2024 ஆண்டு நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்
இந்திய மண்ணில் நடக்க போகிற ஒரு இறுதி யுத்தம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இது ஒரு இறுதி போர். சங் பரிவார்களா, ஜனநாயக சக்திகளா, சனாதன சக்திகளா, ஜனநாயக சக்திகளா என்கிற கேள்விக்கு விடை காணக்கூடிய ஒரு யுத்தம் தான், இறுதி யுத்தம் தான் 2024 நடைபெறுகிற நாடாளுமன்ற பொது தேர்தல். மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், மறுபடியும் நரேந்திர மோடி பிரதமராக அந்த இருக்கையிலே அமர்ந்தால், நாம் இங்கே எந்த கருத்தியலையும் பேச முடியாது, உரையாடல்களை நடத்த முடியாது, மண்ணை காப்பாற்ற முடியாது, மக்களை காப்பாற்ற முடியாது. மிக பெரும் நெருக்கடிக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம், ஆளாக்கப்படுவோம். இது வெறும் யூகம் இல்லை, வெறும் கற்பனாவாதம் இல்லை. பிஜேபி மீது உள்ள வெறுப்பால் நாம் உமிழ்கிற வெறுப்பு அரசியல் இல்லை. நாம் பேசுவது மண்ணை காப்பதற்கான அரசியல், மக்களை காப்பதற்கான அரசியல். அவர்கள் பேசுகிற வெறுப்பு அரசியலுக்கு எதிர்ப்பு அரசியல். ஆகவே காங்கிரஸ் எந்த களத்தில் நின்று பிஜேபியை எதிர்க்கிறதோ அதே களத்தில் மக்கள் அதிகாரமும் நிற்க வேண்டிய தேவை, ஒரு வரலாற்று தேவை உருவாகி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிட கட்சிகள், அம்பேத்கர் இயக்கங்கள் அகில இந்திய அளவிலே இன்றைக்கு ஒருங்கிணைந்து இருக்கிற வரலாற்று தேவை உருவாகியுள்ளது. வலதுசாரி அரசியல், இடதுசாரி அரசியல் என்று நாம் அரசியலை இரண்டாக பிரித்து பார்க்கிற போது, இன்றைக்கு காங்கிரஸ் நிற்கிற களமும் இடதுசாரி அரசியல் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் இடதுசாரி இயக்கமா இல்லையா என்பது வேறு. ஆனால் காங்கிரஸ் நிற்கிற களம் இடதுசாரி அரசியலுக்கான களம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கட்சிகள் அனைத்தும், இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் மக்கள் அதிகாரம் எந்த நோக்கத்திற்காக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதோ அதே நோக்கத்திற்காக களத்திலே கைகோர்த்து நிற்கிறது. பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும். பிஜேபி ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல. காங்கிரஸை போல இதர கட்சிகளை போல சராசரியான தேர்தல் அரசியல் கட்சி அல்ல. வெறும் அரசியல் அதிகாரத்திற்கு போட்டி போடக்கூடிய வெறும் சராசரியான ஒரு அரசியல் கட்சி அல்ல. பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தின் ஒரு அரசியல் பிரிவு. ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் பிஜேபியின் கலாச்சார பிரிவு அல்ல. ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தின் அரசியல் பிரிவு பிஜேபி. பிஜேபிக்கு முன்பு பிறந்தது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் அரசியல் குழந்தை பிஜேபி. பிஜேபியின் குழந்தை அல்ல ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டை கொண்டாடுகிறது. வருகிற 25 ஆர்எஸ்எஸ்க்கு நூற்றாண்டு. ஒரு நூற்றாண்டுக்குள் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார்கள் என்கிற மமதையோடு இருக்கிறார்கள். ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்கு எச்சம். எஞ்சி இருப்பது அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவது என்பது மட்டும்தான். அவர்களுடைய திட்டங்களை, செயல் திட்டங்களை ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். பாபர் மசூதியை இடித்தார்கள். அது இடிக்க வேண்டும் என்கிற செயல் திட்டத்தில் முதன்மையானது, அவர்களின் செயல் திட்டங்களிலே முதன்மையானது. பாபர் மசூதியை இடித்தார்கள். ராமர் கோயிலை கட்ட துணிந்தார்கள், முடித்து விட்டார்கள், திறக்க போகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் தருகிற சிறப்பு தகுதியை அழிக்க வேண்டும், நீக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீரை
உடைக்க வேண்டும் என்பது அவர்களின் செயல் திட்டங்களில் ஒன்று. அதையும் செய்து முடித்து விட்டார்கள். அண்டை நாடுகளில் இருந்து இந்த மண்ணுக்கு குடியேறி வருகிற இஸ்லாமியர்களுக்கான குடியுரிமையை பறிக்க திட்டமிட்டார்கள். அதையும் சிஏஏ சட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். காமன் சிவில் கோட் அல்லது யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கிற சொல்லப்படுகிற பொது சிவில் சட்டம் தான் பாக்கி. அதற்கு பதிலாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் விரும்புகிற வர்ணாசிரம தர்மத்தை, மனு தர்மத்தை புதிய வடிவில் இந்திய அரசமைப்பு சட்டமாக அறிவிக்க போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்காகத்தான் காத்திருக்கிறார்கள். அவர்களின் திட்டம் ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டே வருகிறது. இந்திய மண்ணை சனாதனமயப்படுத்த முயற்சித்தார்கள். அதில் வெற்றி கண்டு வருகிறார்கள். சமஸ்கிருதமயமாக அனைத்து தலங்களையும் சமஸ்கிருதமயம் செய்ய வேண்டும் என்பதிலும் வெற்றி பெற்று வருகிறார்கள். இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், அதிலும் அவர்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள், கோப்புகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருந்த யாவும் இன்றைக்கு இந்திக்கு மாறிவிட்டது. அதை பெருமையோடு அமித்ஷா சொல்லுகிறார். ஆங்கில பரிமாற்றத்தில் இருந்த அனைத்து கோப்புகளின் நடவடிக்கைகளும் இப்போது இந்தி பரிமாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கிறது. 80 விழுக்காட்டை எட்டிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இந்தி மயப்படுத்துவது, சமஸ்கிருத மயப்படுத்துவது, சனாதன மயப்படுத்துவது, இது அவர்களின் ஐடியாலஜியோடு, கொள்கையோடு, கருத்தியலோடு தொடர்புடையது. அவர்கள் இந்த தேர்தல் களத்தில் தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்குவதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது. அந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு வழங்கக்கூடிய சக்திகளாக இருக்கிற கார்ப்பரேட்டுகளை வலுவாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். அதற்காக ஒட்டுமொத்த தேசத்தின் பொருளாதாரத்தையும் கார்ப்பரேட் மயமாக்குதல் என்கிற நடவடிக்கையிலும் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். கூச்சமில்லை, வெட்கமில்லை. ஒரு தொழிலதிபருக்காக ஒரு நாட்டின் பிரதமர் விமானம் பிடித்து நாடு நாடாக சுற்றுகிறார். தன்னுடைய நண்பர் அதானிக்காக அயல் நாடுகளுக்கு பயணம் சென்று அந்நிய நாடுகளோடு பொருளாதார தொழில் ஒப்பந்தத்தை ஒரு பிரதமர் நின்று பேசி ஒப்பந்தத்தை போடுகிற வேலையை செய்கிறார். அதனால் அவருக்கு எந்த கூச்சமும் இல்லை. வெளிப்படையாக கார்ப்பரேட் மயமாதல் இந்த அரசில் நடந்து கொண்டிருக்கிறது. தனியார் மயமாதல் என்பதுதான் கார்ப்பரேட் மயமாதல். ஆக ஒட்டுமொத்தமாக உழைக்கிற மக்களுக்கு எதிரான சக்திகளாக கருத்தியல் புலத்திலும் இருக்கிறார்கள், அரசியல் தளத்திலும் இருக்கிறார்கள், பொருளாதார களத்திலும் இருக்கிறார்கள். வெளிப்படையாகவே யாவற்றையும் சட்டத்தை பயன்படுத்தி நடைமுறைப்படுத்துகிறார்கள். உனக்கு குடியுரிமை இல்லை என்று வெறும் மேடையிலே பேசுவதில்லை, சட்டத்தை பயன்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. இந்த இடத்தில் ராமர் கோயில் இருந்தது என்பதற்கும் ஆதாரம் இல்லை. அகழாய்வு செய்தவர்கள், அந்த வல்லுநர்கள், தொல்லியல் வல்லுநர்கள் எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை. இதை நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. ஆனாலும் இந்த இடம் ராமர் கோவில் கட்டுவதற்காக ஒதுக்கப்படுகிறது, தரப்படுகிறது என்று தீர்ப்பை எழுதுகிறார்கள். இது என்ன வகை தீர்ப்பு? சாட்சியம், சான்று ஆவணம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் தீர்ப்புகளை எழுத வேண்டும். உண்மை எதுவாக இருந்தாலும் ஒரு நீதிபதிக்கு கண் முன்னாலேயே ஒரு கொலை நடக்கிறது, அவரே பார்க்கிறார் என்றாலும் கூட அது கொலைதான் என்பதற்கான சான்றாவணங்கள் தேவை. இவன்தான் செய்தான் என்பதற்கான சாட்சியம் தேவை. சாட்சியமும் சான்றுகளும் சான்று ஆவணங்களும் இல்லை என்றால் நானே நேரடியாக பார்த்தேன் என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுத முடியாது. எவிடன்ஸ், விட்னஸஸ், அதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்பது முக்கியமானது. இல்லை என்றால் தீர்ப்பு
அவர்கள் எழுத முடியாது, எழுதக்கூடாது. ஆனால் இங்கே அயோத்தியில் அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எந்த தரவுகளும் ஆதாரங்களும் இல்லை என்பதை விசாரணை நடத்திய நீதிபதிகளே ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த அகழாய்விலே கீழே சில 100 அடிகளுக்கு கீழே கட்டிடங்கள் இருந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அந்த கட்டிடம் இந்து கோவில் தான் என்பதற்கான ஆதாரம் இல்லை. நீதிபதிகளே தங்கள் தீர்ப்பில் சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தும் இந்த இடம் ராமர் கோவில் கட்டுவதற்காகத்தான் ஒதுக்கப்படுகிறது என்று தீர்ப்பு தருகிறார்கள் என்றால், எல்லாவற்றையும் சட்டப்படியாகவே நீதிமன்றத்தின் மூலமாகவே அவர்கள் விரும்புகிற செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இன்றைக்கு சங் பரிவார் கும்பல் இருக்கிறார்கள். ஆக பிஜேபியை தோற்கடிப்போம் என்றால் ஆர்எஸ்எஸ் வீழ்த்துவோம் என்று பொருள். பிஜேபியை தோற்கடிப்போம் என்றால் ஆர்எஸ்எஸ் கருத்தியலையும் அவர்களின் செயல் திட்டங்களையும் வேறறுப்போம் என்று பொருள். இல்லை என்றால் அவர்களை வீழ்த்த முடியாது. தோழர்களே, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கங்கள் இந்தியா முழுவதும் தேர்தலை புறக்கணிக்கிறது. அது இடதுசாரி பார்வை. நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இது பூர்ஷ்வாக்கள் என்கிற முதலாளிய சக்திகளுக்கு சாதகமாக இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்கிறது. இதை பயன்படுத்தி அவர்கள் ஆளுமை பெற்று விடுகிறார்கள், வலிமை பெற்று விடுகிறார்கள். ஆகவே நாம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதால் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று எம்எல் இயக்கங்கள் இந்தியா முழுவதும் சொல்லுகின்றன. மாவோயிஸ்டுகள் சொல்லுகிறார்கள். அதே போல வலதுசாரி இயக்கமாக இருக்கிற ஆர்எஸ்எஸும் தேர்தலில் ஈடுபடுவதில்லை. நேரடியாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் தேர்தலில் பங்கேற்பதில்லை. அது வலதுசாரி இயக்கம். எம்எல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று பயிற்சி எடுக்கிறார்கள். ஆனால் காடுகளில் பதுங்கி இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களும் கைகளில் ஆயுதம் ஏந்துகிறார்கள். ஆனால் அமைச்சர்களோடு மேடையிலே நிற்கிறார்கள். வலதுசாரி இயக்கமாக இருக்கிற ஆர்எஸ்எஸும் தேர்தலை புறக்கணிக்கிறது. வலதுசாரி இயக்கமாக இருக்கிற ஆர்எஸ்எஸும் ஆயுதத்தை ஏந்துகிறது. அந்த இயக்கம் வெளிப்படையாகவே இன்றைக்கு கௌரி லங்கேஷை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுகிறது. எம்எல் இயக்கத்திலே அதை நாம் அனிகிலேஷன் என்று சொல்லுகிறோம். அழித்தொழித்தல் நடவடிக்கை. அழித்தொழித்தல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அவ்வளவு எளிதாக இங்கே இடமில்லை. அரசின் கேந்திரங்கள் அதை வேடிக்கை பார்க்காது. கோபாலகிருஷ்ண நாயுடுவை கொலை செய்வதற்கு எம்எல் இயக்க தோழர்கள் திட்டமிட்டார்கள். 44 பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த தொழிலாளர்களை, விவசாய கூலி தொழிலாளர்களை உயிரோடு குடிசையிலே வைத்து கொளுத்தியதற்கு பழிவாங்குவதற்காக சட்டம் அவனை விடுதலை செய்து விட்டது. நீதிமன்றம் அவனை காப்பாற்றிவிட்டது. ஆனாலும் அவன்தான் குற்றவாளி. அவனை விட முடியாது. பழிவாங்கியே தீர வேண்டும், தண்டித்தே தீர வேண்டும் என்று எம்எல் இயக்கம் முடிவெடுக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டன. உடனடியாக அதை செய்ய முடியவில்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவன், சங் பரிவார் இயக்கத்தை சார்ந்தவன் கல்புர்கியை வீட்டுக்கே போய் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிறான். கௌரி லங்கேஷை கதவை தட்டி வீட்டுக்குள் நுழைந்து நெற்றி பொட்டிலே துப்பாக்கியை வைத்து சுட்டு கொள்ளுகிறான். துப்பாக்கியை ஏந்தியவன் அமைச்சர்களின் முன்னால் அல்லது பக்கத்தில் மேடையில் நிற்கிறான். இந்த வேறுபாட்டை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தோழர்களே. வலதுசாரி இயக்கமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் என்பது எவ்வளவு பெரிய வலிமை மிக்க இயக்கமாக மாறி இருக்கிறது. அந்த இயக்கத்தில் இருக்கிற ஒருவனின் பெயரும் நமக்கு தெரியாது. எம்எல் இயக்கத்தில் இருக்கிற யாருடைய பெயரும் நமக்கு தெரியாது. எம்எல் இயக்கத்தில் தலைமறைவாக இருந்து வாழ்க்கையை மக்களுக்காக ஒப்படைக்கக்கூடிய ஒரு பண்பாடு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவனும் கிட்டத்தட்ட தலைமறைவாகத்தான் இருக்கிறான். மேடைகளில் ஏறுவதில்லை, பெயரை போடுவதில்லை, விண்ணப்பங்களில் சுவரொட்டிகளில் அச்சிட்டுக் கொள்வதில்லை, துண்டறிக்கைகளில் அச்சிட்டுக் கொள்வதில்லை, படங்களை போட்டுக் கொள்வதில்லை. நான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் என்று கிளைம் செய்வதில்லை. பொறுப்பை, பதவியை சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வதில்லை. ஆனாலும் முழு நேர பணியாளர்கள் இருக்கிறார்கள். எம்எல் இயக்கங்களிலும் முழு நேர பணியாளர்கள் உண்டு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலும் முழு நேர பணியாளர்கள் உண்டு.
எம்எல் இயக்கங்களிலும் திருமணம் செய்து கொள்ளாமல் தம் வாழ்வை இல்லறத்தை துறந்து முழுமையாக மக்களுக்காக ஒப்படைத்துக் கொண்ட தோழர்கள் ஏராளம் ஏராளம் ஆயிரக்கணக்கில் உண்டு. RSS இயக்கத்திலும் சங் பரிவார் அமைப்பிலும் ஏறத்தாழ 13,000 பேர் இன்றும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். 13,000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 80 வயதை சார்ந்த ஒருவர் என்னை சந்திப்பதற்காக 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார். அவர் யார் என்று சொல்லாமலே என்னை அழைத்து போனார்கள். அவரோடு நான் பேசத் தொடங்கிய போதுதான் அவர் சொன்னார், நாங்கள் இந்த 10 ஆண்டு காலத்திற்கு தலித் மக்களை டார்கெட் செய்து அரசியல் செய்கிறோம். நீங்கள் தொடர்ந்து சங் பரிவார் அமைப்புகளை விமர்சிப்பதாக கேள்விப்பட்டோம். நீங்கள் ஒரு இந்துவாக இருந்து கொண்டு இப்படி விமர்சிக்க கூடாது. எங்கெல்லாம் தலித் இயக்கங்களும் தலித் மக்களும் பழங்குடி மக்களும் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் வருகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், வீடு மனை வேண்டுமா, வீட்டு மனை வேண்டுமா, வீடு வேண்டுமா சொல்லுங்கள், கட்டி தருகிறோம். கழிப்பறை வசதிகள் வேண்டுமா, கட்டி தருகிறோம். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சார்ந்த ஒரு தலைவர் வட இந்திய பகுதியில் இருந்து வந்தவர். அவர்தான் சொன்னார், எனக்கு வயது 80, இன்னும் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. என்னை போல 13,000 பேர் இந்தியா முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாங்கள் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் இல்லை, எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பேசினார். இது 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. சவேரா ஹோட்டலில் நடந்தது. எம்எல் இயக்கங்களிலும் திருமணம் செய்து கொள்ளாமல் முழு நேரமாக மக்கள் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறோம். RSS போன்ற சங் பரிவார் அமைப்புகளிலும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இதற்காக ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம், நாடு முழுவதும் போய் தங்கி இருந்து வேலை செய்யக்கூடிய பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். எம்எல் இயக்கங்களில் தான் ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் வேலை செய்ய நியமனம் செய்யப்படும். மாநிலம் விட்டு மாநிலம் போய் வேலை செய்ய பணி ஒதுக்கப்படும். அதே போல வலதுசாரி இயக்கமாக இருக்கிற RSSலும் இருக்கிறது. வட இந்தியக்காரர்கள் தென்னிந்தியாவிலே வந்து வேலை செய்கிறார்கள். வட இந்தியக்காரர்கள் தமிழ்நாட்டிலே வந்து வேலை செய்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கே வந்திருப்பார்கள். இந்த பேச்சை முழுவதும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். தேவையானவர்களுக்கு நேரலை போட்டுக் கொண்டிருப்பார்கள். எல்லா நிகழ்வுகளிலும் ஊடுருவக்கூடிய தன்மை அவர்களிடத்திலே இருக்கிறது. அருமை தோழர்களே, இது ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுகிறேன், உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். அந்த RSS இயக்கம் 1925 உருவான அந்த இயக்கம் நூற்றாண்டை கொண்டாட போகிற சூழலில் அவர்களின் கனவு ஒன்றுதான், இந்த தேசம் இந்து ராஷ்டிரம் என அழைக்கப்பட வேண்டும். இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம் என பெயர் சூட்ட வேண்டும். உலகத்தில் எல்லா நாடுகளும் மதம் சார்ந்த நாடுகளாக இருக்கிற போது, எல்லா அரசுகளும் மதம் சார்ந்த அரசுகளாக இருக்கிற போது, இந்தியாவில் ஏன் மதம் சார்ந்த அரசு இருக்கக்கூடாது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். சாதாரண மக்களிடத்தில் அது எடுபடுகிறது. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கின்றன. அராபிய நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றன. ஆசிய நாடுகள் எல்லாம் பௌத்த நாடுகளாக இருக்கின்றன. இலங்கை நாட்டுக்கு பௌத்தம் அரச மதமாக இருக்கிறது. துபாய், சவுதி அரேபியா இஸ்லாம் அரச மதமாக இருக்கிறது. இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகளுக்கு கிறிஸ்தவம் அரச மதமாக இருக்கிறது. சீனாவுக்கு பௌத்தம் அரச மதமாக இருக்கிறது. ஏன் இந்தியாவுக்கு இந்து மதம் அரச மதமாக இருக்கக்கூடாது? ஸ்டேட் ரிலிஜன், இதுதான் அவன் எழுப்புகிற கேள்வி. இந்த கேள்விக்கு மக்களிடத்தில் அவன் மிகச் சாதாரணமாக விடையை தேடுகிறான். ஆம், இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்டை ஒரு மதம் சார்ந்த நாடு என்று அறிவிக்க வேண்டும். இந்த அரசுக்கு ஒரு மதம், அரச மதம் அறிவிக்க வேண்டும். இதுதான் அல்டிமேட் எய்ம். ஏன் இந்தியாவிலே அரச மதம் இல்லை? ஏன் இந்த நாட்டை மதம் சார்ந்த நாடாக அறிவிக்கவில்லை? இந்த விவாதத்தை யாரும் முன்வைப்பதில்லை. வலதுசாரிகள் கிறிஸ்தவத்தை விமர்சிக்கிறார்களா? இஸ்லாத்தை விமர்சிக்கிறார்களா? இந்து மதத்தை மட்டும் ஏன் விமர்சிக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். தோழர்களே, கௌதம புத்தர் காலத்தில் இருந்து தொடர்ந்து இந்த மண்ணில் பார்ப்பனியத்திற்கு எதிரான போர், அறப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. பார்ப்பனியம் வேறு, இந்து மத நம்பிக்கைகள் என்பது வேறு.
இந்துத்துவா என்று அவர்கள் சொல்லுகிற அந்த அரசியல் கோட்பாடு என்பது வேறு. சைவம் வைணவம் என்று சொல்லப்படுகிற மதத்தின் மீதான மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் என்பது வேறு. ஆனால் அவன் மிக சாதுரியமாக அவன் பேசுகிற இந்துத்துவாவை நாம் விமர்சித்தால் நாம் அனைவரும் இந்து மதத்தை விமர்சிக்கிறோம் என்று சாதாரண மக்களின் உணர்வுகளை அவன் சீண்டுகிறான். உலகில் எந்த மதத்திலும் பிறப்பின் அடிப்படையிலே பாகுபாடு இல்லை. மத அமைப்புகள் என்பது வேறு, மதம் சார்ந்த கொள்கை என்பது வேறு. கிறிஸ்தவம் என்பது ஒரு பிலாசபி, ஒரு கோட்பாடு. ஆர்சி என்பது அதை பரப்புகிற ஒரு அமைப்பு, ரோமன் காத்தலிக். சிஎஸ்ஐ என்பது கிறிஸ்தவத்தை பரப்புகிற ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம். அதுதான் ரிலீஜன். கிறிஸ்டியானிட்டி என்பது ரிலீஜன் அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு பிலாசபி, அது மதம் அல்ல. ஷியா பிரிவு, சன்னி பிரிவு என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனங்கள் தான் மதம். இந்து மதம் என்று ஒன்று இல்லை. நெடிய வரலாற்று நெடுகில நமக்கு இந்து மதம் என்கிற சான்றுகளே கிடையாது. வெள்ளையர்கள் வந்த பிறகுதான் அது புழக்கத்திற்கு வருகிறது. சைவம் இருந்தது. சைவ மடாதிபதிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சைவ அரசியலை பேசக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இங்கே சைவ மடங்கள் உருவானதே பார்ப்பனியத்தை எதிர்த்துதான். வேளாளர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் இடையிலே நடந்த கருத்தியல் யுத்தம், அதிகார யுத்தத்தின் அடிப்படையிலே மடங்கள் திருவாவடுதுறை மடம், மதுரை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், பேரூர் ஆதீனம், இந்த ஆதீனங்கள் எல்லாம், சைவ மடங்கள் எல்லாம் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து இங்கே உருவானது. விவசாய பெருங்குடி மக்களான வேளாளர் குலத்திற்கும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த கும்பலுக்கும் இடையிலே நடந்த யுத்தத்தின் விளைவாக உருவானதுதான். ஆனால் இன்றைக்கு சைவம் விழுங்கப்பட்டு வருகிறது, வைணவம் விழுங்கப்பட்டு வருகிறது. இதை சைவத்தை சார்ந்தவர்களும் வைணவத்தை சார்ந்தவர்களும் உணராமல் இருக்கிறார்கள். இந்து என்கிற பெயரில் பார்ப்பனர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். பார்ப்பனியத்தையே இந்துத்துவம் என்று இங்கே திரித்து பேசுகிறார்கள். பார்ப்பனியம் என்பது கௌதம புத்தர் காலத்திலிருந்து தொடர்ந்து எதிர்க்கப்பட்டு வருகிறது. மகாத்மா பூலே காலத்தில் பார்ப்பனியம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று பேசப்பட்டது. பார்ப்பனியத்தை தனிமைப்படுத்துகிற முயற்சிதான் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற சமகாலத்து தலைவர்கள் வரையிலும் நிகழ்ந்திருக்கிறது. நாராயண குருவே பார்ப்பனியத்தை எதிர்த்து தோன்றியவர்தான். வைகுண்டர் சாமித்தோப்பிலே இருக்கிற ஐயா வைகுண்டர் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து உருவானவர்தான். ஆன்மீக தளத்திலேயே பார்ப்பனிய எதிர்ப்பு இருந்தது, பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு இருந்தது. RSS அரசியல் என்பது, இந்துத்துவா என்பது இன்றைக்கு வேறு மாதிரியாக திரித்து சொல்லப்படுகிறது. இந்துத்துவா என்பது இந்த தேசத்தின் பெயரை இந்து ராஷ்டிரம் என்று பிரகடனம் செய்வது, நீண்ட காலமாக நீடித்து வருகிற சமூக ஒழுங்கை பாதுகாப்பது, சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பது. இங்கே இந்துத்துவா என்பது சனாதனமும் கார்ப்பரேட் அரசியலும் சேர்ந்ததாக மாறி இருக்கிறது. பார்ப்பனியத்தை தான் நாம் சனாதனம் என்று சொல்லுகிறோம். சனாதனமும் கார்ப்பரேட் அரசியலும் இணைந்த ஒன்றாகத்தான் இந்துத்துவா என்கிற அஜெண்டா இருக்கிறது. இந்துத்துவா அஜெண்டாவிலே வெறுப்பு அரசியல் முன்னிறுத்தப்படுகிறது. முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு, அது ஒரு உத்திதான். உண்மையில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களின் எதிரி இல்லை, அது ஒரு உத்தி. இந்து பெரும்பான்மைவாதத்தை உருவாக்குவதற்காக, அதை கன்சாலிடேட் செய்வதற்காக, நாம் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்லி ஒருங்கிணைப்பதற்கு முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, ஒரு தந்திரமாக கையாளுகிறார்கள். காங்கிரஸை எதிர்ப்பது அரசியல் களத்திலே ஒரு எதிரி, பகை. ஆனால் அவர்களின் உண்மையான எதிரி, உண்மையான பகை
இந்திய அரசமைப்பு சட்டம் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தோடு எம்எல் இயக்கங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், முரண்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் முகப்புரை, இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அந்த முகப்புரை என்ன சொல்லுகிறது? இந்திய குடிமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒருமித்த முடிவெடுத்திருக்கிறோம். இங்கே ஒரு அரசை நிறுவுகிறோம். அந்த அரசு இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்கும். அந்த அரசு இந்த குடிமக்கள் ஒவ்வொருவருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும். அப்படிப்பட்ட விழுமியங்களோடு கூடிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் இயற்றி அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த பிரியாம்பிள் வருகிறது. We the people of India, having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic. ஒரு அரசை நாங்கள் உருவாக்குகிறோம். அந்த அரசு எப்படிப்பட்ட அரசு? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு எத்தனை முரண்கள் இருந்தாலும் ஒரு இடத்தில் நாம் இந்திரா காந்தி அம்மையாரையும் காங்கிரஸ் இயக்கத்தையும் பாராட்டியாக வேண்டும். ஒரு புள்ளியில் காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தி அம்மையாரும் உடன்படுகிறார்கள், நேர்கோட்டில் நிற்கிறார்கள். அதுதான் தோழர்களே மதசார்பின்மை என்கிற புள்ளி. காந்தியடிகள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர், ஹரே ராம் என்று மூச்சுக்கு 300 முறை உச்சரிக்கக்கூடியவர். தன்னை நாத்துராம் கோட்சே சுட்டபோது கூட ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே மண்ணில் சரிந்து விழுந்தவர். அப்படிப்பட்ட ராம பக்தர், இம்மையின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை உள்ளவர். சாதி என்பது கூட இறைவன் படைத்த படைப்புதான் என்று நம்பியவர். தீண்டாமை கூடாது, சாதி இருக்கட்டும் என்று பேசியவர் காந்தி. அம்பேத்கர் சாதியை ஒழிப்போம் என்றார், காந்தி தீண்டாமையை ஒழிப்போம் என்றார். சாதி இருக்கட்டும், வர்ணாசிரம தர்மம் இருக்கட்டும், மனு தர்மம் இருக்கட்டும், இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்ட காந்தி ஒரு இடத்திலே உயர்ந்திருக்கிறார். தோழர்களே, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய அரசியல் முரண், மோதல் ஏற்பட்டு இரத்த களரி உருவாகிறது, நாடு பிளவுபடுகிறது. இந்தியா பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என்று இந்தியா 3 துண்டுகளாக உடைகிறது. அந்த நேரத்தில் காந்தியடிகள் நான் இந்துக்களின் பக்கம் நிற்பேன் என்று ஒரு சார்பு நடவடிக்கை எடுக்கவில்லை. அது வேதனையை தந்தாலும் கூட இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே மண்ணால் செய்யப்பட்ட வெவ்வேறு பானைகள். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மோதிக்கொள்ளக் கூடாது. பாகிஸ்தானுக்கு இந்தியா தர வேண்டிய தொகையை, கடைசி தவணையை தர வேண்டும். அதற்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் காந்தி. ஜவஹர்லால் நேரு தாமதம் செய்த போது உடனடியாக தி லாஸ்ட், கடைசி தவணை அதை கொடுக்க வேண்டும். ஏன் தாமதம்? அதற்கு ஒரு உண்ணாநிலை போராட்டம். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னது மட்டுமில்லை தோழர்களே, இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டுமா, மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டுமா என்கிற விவாதம் நடந்த போது, இந்த அரசுக்கு ஒரு அரச மதம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதம் நடந்த போது, அரச மதம் கூடாது என்கிற நிலைப்பாடுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் நிலைப்பாடு. அதே நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டவர், உடன்பட்டு அதை ஆதரித்தவர் காந்தியடிகள். அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் 1950 நடைமுறைக்கு வந்தபோது பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுகிறது என்றால், சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படித்தான் இருக்கிறது. அதில் சோசலிஸ்ட், செக்யூலர் என்கிற சொல் கிடையாது. அந்த டெர்மினாலஜி இல்லை, அந்த டேர்ம்ஸ் கிடையாது, அந்த 2 சொற்களும் இல்லை. 1976 மிசாவை கொண்டு வந்தார் இந்திரா காந்தி அம்மையார். அது ஒரு கருப்பு சட்டம், பயங்கரவாத சட்டம். அதை எதிர்த்தோம். தமிழ்நாடு எதிர்த்தது. திமுக ஆட்சியை பறிகொடுத்தது. இந்தியா முழுவதும் பல தலைவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள், பல்வேறு சிறைச்சாலைகளுக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய் போன்ற பல தலைவர்கள்
விசா காலத்திலே பல்வேறு மாநிலங்களுக்கு சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள், தூக்கி அடிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலை இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செய்த ஒன்று, அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த அரசு பற்றிய டெஃபினிஷன், அதை டிஃபைன் செய்யக்கூடிய இடத்துல சாவரின் டெமோக்ராட்டிக் என்கிற இரண்டு சொற்களுக்கும் இடையிலே சோசலிஸ்ட் செக்யூலர் என்கிற சொல்லை இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். ஏற்கனவே இந்த அரச மதம் இல்லை, இந்த நாடு மதம் சார்ந்த நாடு இல்லை என்ற நிலை இருந்தாலும் கூட அதை உறுதிப்படுத்துகிற பணியை செய்தவர் இந்திரா காந்தி அம்மையார். தோழர்களை, நீங்கள் எடுத்த நிலைப்பாடு எவ்வளவு சரியானது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்திரா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கிற அந்த களத்தில் இன்றைக்கு மக்கள் அதிகாரம் நிற்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இது பாராட்டுதலுக்குரியது. இந்து மதம் என்கிற இந்த அரசியலில், இந்த களத்தில் சகோதரத்துவம் இல்லை. அதனால்தான் இந்த மதம் சார்ந்த அரசு இங்கே கூடாது. சமத்துவம் இல்லை, அதனால்தான் இந்த அரசு மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவத்திலே சகோதரத்துவம் இருக்கிறது, இஸ்லாத்திலே சகோதரத்துவம் இருக்கிறது, உலகில் தோன்றிய எல்லா மதங்களிலும் சகோதரத்துவம் இருக்கிறது. சகோதரத்துவம் இல்லாத ஒரு மதம் இந்தியாவின் அரச மதமாக இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய முன்னோரின் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை காப்பாற்றுகிற ஒரு ஆவணம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் தான் சங் பரிவார்களின் முதல் பகை. அதுதான் இவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிறது. இந்த தேசத்தின் பெயரை மாற்றுவதற்கு தடையாக இருக்கிறது. அரச மதத்தை அறிவிப்பதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லாமல், அடுத்து ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனு தர்மத்தையே இந்திய அரசமைப்பு சட்டம் என்று அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தோழர்களே, இவர்கள் எதையும் செய்வார்கள் என்பதற்கு மோடியின் அனைத்து நடவடிக்கைகளும் சாட்சியங்களாக உள்ளன. அருமை தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான், மிகவும் ஆபத்தான ஒரு சூழலில்தான் மக்கள் அதிகாரம் புரட்சிகரமான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக நான் நம்புகிறேன். இந்த நிலைப்பாடு நீர்த்து போன நிலைப்பாடு அல்ல. இந்த நிலைப்பாடு வழுவியதாகவோ நழுவியதாகவோ கருத வேண்டிய ஒன்று அல்ல. இந்த நிலைப்பாடு சமரசமாகிவிட்ட நிலைப்பாடு என்று எண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த நிலைப்பாடு மக்களை காப்பதற்கும், நாட்டை காப்பதற்கும், அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பதற்கும் மேற்கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடாக நான் கருதுகிறேன். அந்த வகையிலே நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு பயன்படும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பயன்படும் என்கிற வகையிலே மட்டும் நான் இதை அணுகவில்லை, வரவேற்கவில்லை. நீங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு அகில இந்திய அளவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். புரட்சிகர சிந்தனை உள்ள ஜனநாயக சக்திகளிடையே ஒரு விவாதத்தை உருவாக்கும். அவர்களின் நிலைப்பாட்டில் ஒரு மீளாய்வு நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு நான் உங்கள் நிலைப்பாட்டை வரவேற்கிறேன். பிஜேபியை தோற்கடிப்போம், இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்போம், அதன் மூலம் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்போம் என்று சொல்லி மக்கள் அதிகாரத்தின் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.